வணக்கம் and welcome to EC2 Solution. இது AWS Cloud Solution Architect Associate Exam Preparationக்கு EC2 Instanceல வர புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம EC2 Connect பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி EC2 Instance troubleshooting பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு எண்டில் EC2 Connect பற்றி பார்ப்போம் சொல்லியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க டாபிக் போகலாம். ஸோ இன்றைக்கி அஜெண்டா EC2 Instance Connect. ஸோ நமக்கு தெரியும் EC2 Instance Connect நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்க்கு நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். EC2 Instance சப்போஸ் கனெக்ட் ஆகலாம் என்னெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம பண்ணலாங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம். சப்போஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, எனக்கு நான் செக்யூரிட்டி குரூப் செக் பண்ணிட்டேன், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் செக் பண்ணிட்டேன், ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன், கீ செக் பண்ணி பார்த்தேன், யூசர் செக் பண்ணேன், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. பட் எனக்கு EC2 Instance எனக்கு ரன்னிங்னு காட்டுது. இப்போ EC2 Instanceல நம்ம ரெகுலர் ஏதாவது யூசர் போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த யூசரை வச்சுட்டு புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி குரூப்பில் நமக்கு தேவையான ஃபயர் வால்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த யூசரை வச்சு நம்மளால எண்ட் யூசர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். திருப்பி ஒரு தடவை சொல்லலாம், நமக்கு ரெகுலராக ஒர்க் ஆகணும்னா EC2 யூசரில் EC2 யூசர்னு ஒன்று டிஃபால்ட் யூசர் இருக்கும். அந்த டிஃபால்ட் யூசரில் EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுதான்னு ஸ்ட்ரைட்டாகவே போர்ட்டல்லேருந்து இல்லைன்னா கன்சோல்லேருந்து நம்ம SSH பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்த்து நமக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அந்த யூசருக்கு புதுசாக செக்யூரிட்டி குரூப்பு IAM ரோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம தெரியும் AWS கன்சோலில் நம்ம EC2 நம்ம போவோம். EC2 எப்படி போகணும் நமக்கு தெரியும். இங்கே EC2 செலக்ட் பண்ணி டைப் பண்ணலாம், இல்லைன்னா ரீசென்ட்லி சிஸ்டர் சர்வீசஸில் போய் EC2 போகலாம். EC2 போயிருங்க. EC2ல உங்களுக்கு எந்த EC2 வேணும், உங்களுக்கு எந்த EC2ல இந்த பிரச்சனை இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் EC2 ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் EC2 இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த EC2 சீரியல் கன்சோலு, அப்புறம் SSH கிளைண்ட்டு, SSH கிளைண்ட்ல அந்த SSH கிளைண்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைவேட் கீ ஃபைல் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த மாதிரி செஷன் மேனேஜர், EC2 Instance Connect, இதில் போயிட்டு நீங்கள் EC2 Instance Connect போயிருங்க. EC2 Instance Connectல EC2 யூசர் இதுதான் டிஃபால்ட் யூசர். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் யூசர் கூட போடுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரைனிங் யூசர்னு ஒரு யூசர் போட்டுக்கிறேன். இந்த ட்ரைனிங் யூசரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டன்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தாச்சுன்னா இந்த யூசர் இல்லை, இந்த யூசருக்கு எந்த ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் இல்லை. ஸோ லாகின் ஃபெயிலியர். நம்ம என்ன பண்ணலாம்னா EC2க்கு டிஃபால்ட் யூசர் போயிடலாம். EC2 யூசர். இப்போ இந்த டிஃபால்ட் யூசர் போடும்போது ஓகே, டிஃபால்ட் யூசரில் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ டிஃபால்ட் யூசரில் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட இன்ஸ்டன்ஸில் அது பிரச்சனை கிடையாது, என்னோட யூசர் நேமில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, லாகின் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு IAM ரோட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த IAM ரோட்ஸ் செக்யூரிட்டி குரூப் பாலிசி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர்லாம் திருப்பி EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து இந்த இன்ஸ்டன்ஸை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகணும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி போகலாம். இது ரூட்டில் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஃபயர்வால் எந்த இஷ்யூமே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது இல்லைன்னு உங்களால் செக் பண்ண முடியும். எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் உங்களோட கனெக்ஷன் இஷ்யூ செக் பண்ணுறது EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுனாலும் பிடிச்சிருந்தாலும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் அவங்களும் வாட்ச் பண்ணிச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் IAM ரோல்ஸ் எப்படி மேப் பண்ணுறோங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரியும், நம்ம அந்த வீடியோ பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். EC2 Solution.